உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். காலையில் டீ காஃபிக்கு பதில் ஒரு சூப்பரான ஒரு சூப்பு, ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப உடம்புக்கு உகந்த, ரொம்ப மூளைக்கும் மனதுக்கும் அமைதியை தரக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு சூப் செய்கிறோம். அந்த சூப் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம ஒரு அருமையான நல்ல சுத்தமான வல்லாரைக்கீரை எடுத்துக்கிறோம். இது மார்க்கெட்டில் தெரு ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி விற்பாங்க. இந்த கீரையை வாங்கி, அது நல்ல கீரையாக வாங்கிக்கோங்க, பூச்சியெல்லாம் இல்லாமல் நல்ல கீரையாக வாங்கி இந்த மாதிரி அதை அந்த காம்பை மட்டும் நீக்கிட்டு அந்த கீரையை மட்டும் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி அந்த கீரையை மட்டும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இது ரொம்ப ஹெல்த்தான கீரை, எல்லா வயதினரும் இது சாப்பிடலாம். இது வீட்டு தோட்டத்திலலாம் வளர்க்கக்கூடிய அளவுக்கு உள்ள கீரை. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பூந்தொட்டி வச்சுருக்கோன்னா அதில் ஒரு செடியை நட்டு வச்சுட்டிங்கன்னா அதோட தூரை அப்படியே படர்ந்து நிறைய அந்த இலைகள் கீரை வரும். இந்த மாதிரி இந்த கீரையை சுத்தம் பண்ணி காம்பை மட்டும் கிள்ளிட்டு அந்த இலையை அப்படியே எடுத்துங்க. இந்த மாதிரி எடுத்துருங்க. இதை எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 5 முறை தண்ணி விட்டு கழுவிடுங்க. எல்லா கீரையும் ஒரு 5 முறை தண்ணி விட்டு தான் கழுவணும். அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி பூச்சியெல்லாம் இருக்கா, சிலந்தி குடுக்கட்டி இருக்கா, அது போல் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புழுக்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு தான் ஒரு 5 முறை நம்ம அந்த கீரையை சுத்தம் பண்ண சொல்கிறது. அந்த 5 முறை இந்த கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுங்க. இந்த சூப்பு செய்கிறதுக்கு நமக்கு இந்த ஒரு கட்டு போதுமானது. ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் இருக்கும் இந்த ஒரு கட்டு கீரை. ஆனால் அவ்வளவு நன்மையை தரக்கூடியது, ரொம்ப உடலுக்கு ரொம்ப சத்து மிகுந்தது. இது எல்லாரும் சாப்பிட வேண்டிய கீரை இந்த வல்லாரைக்கீரை. எல்லாரும் உணவில் வாரத்தில் ஒரு முறையாவது இதை சேர்த்துக்கணும். இது எல்லா வகையான உணவு முறைகளையும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த கீரையை 5 முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 50 கிராம் கிட்ட வெறும் வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்துங்க. எடுத்து இதை நல்லா அந்த வெங்காயத்தை தோலெல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி அப்படியே நீள் வாக்கில் வெட்டிக்குங்க. நீள் வாக்கில் இந்த மாதிரி வெங்காயத்தை வெட்டிக்குங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த சூப்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா இந்த சூப்புக்கு பார்த்திங்கன்னா உங்களை நல்லா விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த வெங்காயம் நல்லா அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக இந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கங்க. இந்த ஒரு கட்டு வல்லாரைக்கீரைக்கு இது போதுமானது. இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி நீள் வாக்கில் வெட்டி எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டுங்க. ரொம்ப பொடிசாலாம் வெட்ட வேண்டியது இல்லை. ஏன்னா நமக்கு இது பார்த்திங்கன்னா அப்படியே அது வல்லாரைக்கீரையோடு சேர்த்து இதை நல்லா பார்த்திங்கன்னா சூப்பில் நல்லா வேக வைக்கிறணும். அதுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம செய்யணும், வதக்கி செய்யணும். அதுக்கு இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா நீள் வாக்கில் சுத்தம் பண்ணி விட்டிங்க. அதுபோல் தக்காளியையும் பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி 2 தக்காளி போதுமானது. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதான் 50 கிராம் தக்காளி, 50 கிராம் வெங்காயம், இது போதுமானது. இதுக்கு இந்த காம்பை நடுவில் இருக்கக்கூடிய அந்த காம்பு பகுதியை வெட்டி எடுத்து நீக்கிடுங்க. அதை மட்டும் நீக்கிட்டு நம்ம தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க. சின்ன சின்னதாக கொஞ்சம் பார்த்திங்கன்னா குயிக்காக வேகிற மாதிரி அளவுக்கு வெட்டிக்குங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம வதக்கி தான் செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் இதை என்ன செய்யணுங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு பீஸை 3 பாகமாக கூட வெட்டிக்கலாம், 4 பாகமாக வெட்டிக்கலாம். உங்களுக்கு வதக்கிறதுக்கு தக்கன மாதிரி, வேகிறதுக்கு தக்கிற மாதிரி இந்த தக்காளியை வெட்டிங்க. இந்த தக்காளி தான் இந்த சூப்புக்கு நல்ல புளிப்பு சுவையை தரும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வல்லாரை சூப்பு சாப்பிடும்போது அந்த வல்லாரைக்கீரையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துவப்பு இருக்கும், ஒரு சிறு துவப்பு, அந்த துவப்போட டேஸ்ட் வரணும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த தக்காளி வெங்காயங்கள் சேர்க்கணும். அந்த புளிப்பும் அந்த துவப்பும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தில் இருக்க ஒரு வதக்கும் போது ஒரு சின்ன ஒரு இனிப்பும் ஒரு அற்புதமாக இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போதும் காரத்துக்கு. இந்த தக்காளியை வெட்டி எடுத்த பிறகு இந்த பச்சை மிளகாயை 2ஆக கீந்தி எடுத்து வச்சுங்க. 2ஆக வெட்டி எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி கீந்திடுங்க. கீந்தி இதை வெட்டி எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, அதே போல் வல்லாரைக்கீரையை உருவி எடுத்து வச்சுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயை கீந்தி எடுத்து வச்சுங்க. இஞ்சி, பூண்டு, இஞ்சியை தோல் சீவி நல்லா சின்ன சின்னதாக வெட்டிங்க. பூண்டையும் பார்த்திங்கன்னா நமக்கு தோல் உரித்து எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இதுக்கு பிறகு அடுப்பை பற்ற வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு சின்ன கடாய் ஒன்று வச்சுங்க. இதெல்லாம் நம்ம வதக்கணும்.
இந்த வல்லாரைக்கீரை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். அதுக்கு வதக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்குறதில்ல, நெய் சேர்த்துங்க. நெய் சேர்த்துருங்க. ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துங்க. உங்களுக்கு நெய் நல்லா சாப்பிடுவீங்க, அது பிடிக்கும் அப்படின்னா கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நெய் சேர்த்து நெய் நல்லா பார்த்திங்கன்னா அந்த நெய் உருகி வரணும். உருகி வந்த பிறகு இந்த வல்லாரைக்கீரை முதல்ல அதில் போட்டிருங்க. ஏன்னா அந்த வல்லாரைக்கீரையில் அந்த நெய் பார்த்திங்கன்னா நல்லா இந்த வல்லாரைக்கீரையிலேயே அந்த நெய்யிலேயே வதங்கணும். ஏன்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இந்த கீரை போட்டிங்கன்னா அந்த நெய் சாராது, இந்த கீரையில் சாராது. எப்போதுமே வல்லாரைக்கீரை சமைக்கும் போது கொஞ்சமாக நெய் சேர்த்து அதை சமைச்சிங்கன்னா அது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மனதுக்கு நல்லா பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு கோபங்கள்லாம் வராது. ரொம்ப இதமான சூழல்களில் இது வச்சுருக்கோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மூளையும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ண விடாது. அந்த மாதிரி ஒரு சைலண்ட்டாகவே இது வச்சுக்கோம். இந்த கீரை பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது. இந்த கீரையை இந்த மாதிரி லேசாக நெய் விட்டு அந்த நெய்யில் இது வதக்கணும். இந்த கீரை நெய்யில் வதங்கணும். இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இதை நல்லா வதக்கின பிறகு, இந்த மாதிரி நெய்யில் வதக்கின பிறகு இந்த கீரையை ஒன்றும் நீங்கள் தனியாக மாற்றி வச்சுக்கலாம், பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இல்லைன்னா அந்த கீரையோடையே சேர்த்து நம்ம நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, ஸ்லிம்மில் வச்சு செய்யணும். ரொம்ப கையாக வச்சு செஞ்சிங்கன்னா அந்த நெய்யிலே பார்த்திங்கன்னா அந்த கீரை கரிஞ்சு போயிடும், கரிஞ்சில் விட்டுறக்கூடாது. அதுபோல் வெங்காயத்தை சேர்த்த பிறகு நறுக்கி வச்சுருக்க அந்த தக்காளியும் சேர்த்துங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா ரெண்டையும் ஒன்றோட ஒன்று நல்லா பிரட்டி விடுங்க, நல்லா வதக்கி விடுங்க. அந்த நெய்யிலே போதுமானது. இதில் இப்போ எதுவும் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, அதே போல் எண்ணெயும் இப்போ சேர்க்கக்கூடாது. அந்த நெய்யிலேயே இதெல்லாம் வதங்கணும். அந்த நெய்யிலேயே நல்லா பிரட்டி விடணும். நல்லா பிரட்டி விட்டு நல்லா இதை வதக்கணும். இப்போ இது மாதிரி நல்லா வதக்கும் போது இஞ்சி சேர்த்துங்க. இஞ்சி, அது கூட பார்த்திங்கன்னா நம்ம கீந்தி வச்சுருக்க பச்சை மிளகாய் கீந்தி எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஒரு மிளகாய் போதும். அது கூட பூண்டு சேர்த்துக்கிறோம். பூண்டையும் சேர்த்து நல்லா இதை வதக்கி விடுங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை நறுமணமும் போயிடும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, கையாக வச்சிடாதீங்க, எல்லாம் அப்படியே கரிஞ்சிரும். கரிஞ்சு போயிடாமல் இதை ரொம்ப கவனமாக இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுங்க. வதக்கி இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்ட பிறகு, இந்த சூடெல்லாம் ஆறின பிறகு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா பார்த்திங்கன்னா வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துறோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்க, இல்லை அம்மியில் அரைச்சிக்கலாம். அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்த பிறகு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் இந்த மிளகு, ஜீரகம் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பையும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துங்க. இதெல்லாம் வறுக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும் போது போட்டுங்க. அரைக்கும் போது போட்டு அது கொதிக்கணும். அதுக்கப்புறம் அப்போ தான் அதெல்லாம் சாரும். அதனால் இதெல்லாம் அரைக்கும் போது போட்டுங்க. போட்டு இதை பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் தண்ணியாகவே அரைக்கலாம். ஏன்னா நம்ம சூப்பு தான் வைக்க போகிறோம், அது சட்னி இது மாதிரி எல்லாம் செய்யலை. நல்லா சூப்பாக வைக்கணுங்கிறதுக்காக தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துங்க. தண்ணியை சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்துடுங்க. அது நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துடணும். நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும். இஞ்சி, பூண்டு, மிளகாய், வல்லாரைக்கீரை, வெங்காயம், தக்காளி, சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாம் நல்லா அரைச்ச பிறகு இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுங்க. ஒரு கிண்ணத்தில் அரைச்சி அதில் இந்த தண்ணியில் கரைச்சிருங்க. ஏன்னா நமக்கு நல்லா இது கொதிக்கணும். கொதித்து எல்லாம் ஒன்று சேரணும். கொதித்து நல்லா பார்த்திங்கன்னா இந்த கீரையோடு எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் அந்த வல்லாரைக்கீரையோட சூப்போட டேஸ்ட் வரும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அந்த கடாய் சூடு வந்தோடனே அதில் கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டுங்க. நல்லெண்ணெய் வேண்டாம், கடலெண்ணெய் விட்டுங்க. இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கலாம். விட்டு நல்லா அந்த எண்ணெய் சூடு வந்த பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நம்ம இடித்து வச்சுருப்போம். அந்த இடித்து வச்சுருக்க தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஒரு பச்சை வாசம், அந்த இலையோட வாசம் சிலருக்கு பிடிக்காது, அதுக்காக. இப்போ அது பொரிஞ்ச பிறகு அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூளெல்லாம் பொரிஞ்ச பிறகு நறுக்கி வச்சுருக்க கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு வெங்காயத்தை மட்டும் நறுக்கி தனியாக வச்சுங்க தாளிப்புக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி ஒன்று வெட்டி எடுத்து வச்சுங்க, அதுவும் தாளிப்புக்கு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயில் நல்லா வதக்குங்க. நல்லா இதையும்
நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் தக்காளியும் இதில் வதங்கி வரணும். நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி வல்லாரக்கீரையெல்லாம் சேர்த்து வதக்கி அரைச்சி நல்லா பார்த்திங்கன்னா தண்ணியாக எடுத்து வச்சுருப்போம் சூப்புக்கு. இது கூட பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும்போது இதுக்கு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விடுங்க. அந்த மஞ்சத்தூளோட பச்சை நறுமணமெல்லாம் போயிடணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுடுங்க. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளியும் மஞ்சத்தூள்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கும். நல்ல வாசமாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்ல வாசம் வரும். அப்போ நம்ம கருவேப்பில்லை, ஒரு கொத்து கருவேப்பில்லை உருவி சேர்த்துங்க. இந்த இஞ்சி பூண்டை பார்த்திங்கன்னா அது கூட பார்த்திங்கன்னா அது நம்ம வதக்கி அரைச்சி தனியாக வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டெல்லாம் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி இந்த பட்டைக்கிராம்பெல்லாம் வதங்கி நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கமகமன்னு இருக்கும். அப்போ கருவேப்பிள்ளையை சேர்த்து அந்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரணும், வதக்கணும். இப்போல்லாம் எதுவும் இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துடக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த வல்லாரை சூப்பு வதக்கி அரைச்சி வச்சுருக்க அந்த சூப்பாக தண்ணியாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை நீங்கள் இப்போ அந்த தாளிப்பில் சேர்த்துங்க. தாளிப்பில் சேர்த்திங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா கமகமன்னு இருக்கும். இப்போது இது நல்லா கொதிக்கணும். நம்ம நிறைய தண்ணி சேர்த்துருப்போம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு சூப்புக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. இது நல்லா தண்ணியாக வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணியாகவும் சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியை சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒன்று சேரணும். அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு இந்து உப்பு சேர்த்துங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் இந்து உப்பு. இதுக்கு டபுள் சால்ட்டு சேர்க்கணும். ஒன்று இந்து உப்பு, ஒன்று கடல் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இந்து உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்கணும். தளன்னு நல்லா கொதித்து வரணும். கொதித்து இந்த வல்லாரக்கீரையோடு பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி சோம்பு ஜீரகம் மிளகு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றாகி நல்லா மிக்ஸ் ஆனால் தான் அந்த டேஸ்ட்டு, அந்த நறுமணம், அதை குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்ல ஹெல்த்து இதெல்லாம் வரும். இது வந்து அரைகுறையாக கொதிக்க வச்சு எடுக்கக்கூடாது. நல்லா கொதிக்க விடணும். நல்லா சூடாகவே இருக்கணும். அந்த சூட்டோடு சாப்பிடணும். இப்போ அந்த கருவேப்பில்லை தக்காளி எல்லாம் நம்ம தாளிப்பெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கும். நல்ல வாசம் இருக்கும். இது வந்து அவ்வளவு நல்லது. இது பார்த்திங்கன்னா காலையில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு சூப்பு குடிக்கலாம். உங்கள் உடம்புக்கு அவ்வளவு ஹெல்த்து. வாக்கிங் போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பு குடிக்கலாம். நடந்து போகிறீங்க, வாக்கிங் வர்றீங்க, காலையில் பீச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்கிங் வர்றவங்களுக்கு இந்த சூப்பு குடிச்சிங்கன்னா அவ்வளவு உடம்புக்கு அவ்வளவு நல்லாயிருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா சாயங்கால நேரத்தில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதில் கொஞ்சம் இந்த மாதிரி சூப்பு செஞ்சு குடிக்கலாம். மதியான நேரத்துலையும் இது மாதிரி சூப்பு செஞ்சு குடிக்கலாம். இந்த மாதிரி சூப்பு செஞ்சு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து கொஞ்சம் கடல் உப்பு சால்ட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ அருமையாக சூப்பராக நல்ல டேஸ்ட்டில் ஹைலைட்டாக ரொம்ப டெலிஷியஸாக இந்த சூப்பு அவ்வளவு நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விடாமல் பாதி இதாக நம்ம எடுத்துடக்கூடாது. நல்லா கொதித்து அந்த வாசம் வரணும். அந்த சாப்பிடும்போது அந்த வல்லாரக்கீரையோட அந்த துவர்ப்பு சுவையும் அதில் வரணும். அப்போ தான் இந்த சூப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மிளகு ஜீரகத்தோடு அதெல்லாம் இதுக்கு வந்து நல்ல காரம், உங்களுக்கு காரம் பெரிய அளவில் ஹையாக உங்களுக்கு அந்த காரம் இருக்காது. இதுக்கு அந்த சூப்புக்கு ஏற்ற இந்த கீரைக்கு ஏற்ற அந்த துவப்போடு சேர்ந்த காரம், அந்த துவப்புக்கு ஏற்ற புளிப்பு, அது அருமையாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட சாப்பிட அப்படி வந்து விரும்பி திரும்ப திரும்ப செஞ்சு கேட்க சொல்லும். திகட்டவே திகட்டாது, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த வல்லாரை சூப்பு எல்லா வயதினரும் சாப்பிடலாம். இந்த மாதிரி வல்லாரை சூப்பு செய்யுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறோம். பவுலுக்கு மாற்றி அதை நீங்கள் மாணவர்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லோரும் இதை சாப்பிட்லாம். அவ்வளோ இதமாக இருக்கும். நல்ல சூட்டோடு நீ சாப்பிட்ணும். இது மேலே உங்களுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் போட்டுக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா கார்ன் சிப்ஸ் போட்டுக்கலாம். அதே பார்த்திங்கன்னா ரைஸ் சிப்ஸ் போட்டுக்கலாம். இது மேலே உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மேலே இதெல்லாம் தூவி விட்டுக்கலாம். பூந்தியெல்லாம் இதில் தூவி விட்டு சாப்பிட்லாம். இன்னும் டேஸ்ட்டாக ஹைலைட்டாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த சூப்பு இந்த மழை காலத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சூப்பு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹைலைட்டாக ரொம்ப இதமாக உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் சூப்பு வல்லாரக்கீரையில் ஒரு அருமையான ரொம்ப சத்து நிறைந்த இந்த சூப்பை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். அதோட இந்த மாதிரி சூப்பு செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.